Taste the Daily. அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்தில் இருந்த ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு புறப்பட்டனர். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் வானிலை காரணமாக 6 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய நேரப்படி புதன்கிழமை மதியம் 12:01 மணிக்கு ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்ட நிலையில் வியாழக்கிழமை மாலை 4:30 மணிக்கு விண்ணில் சென்றடையும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா விமானியாக செயல்படும் நிலையில் பயண துவக்கத்தின் போது ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் என்று அவர் முழங்கி தனது தேசபக்தியை வெளிப்படுத்தியது பரவசத்தை ஏற்படுத்தியது. होना चाहिए, आप भी उतना ही एक्साइटमेंट दिखाइए. आइए हम सब मिलकर भारत की ह्यूमन स्पेस प्रोग्राम की जर्नी की शुरुआत करें. धन्यवाद. जय हिंद, जय भारत. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பாக ஒரு குடும்பத்தினரே தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மஞ்சக்குழி கிராமத்தைச் சேர்ந்த பெண்ணுக்கு அவருடன் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் சக ஊழியரான சதீஷ்குமார் என்பவர் ஆபாச குறுஞ்செய்திகள் அனுப்பியதாகவும் உடை மாற்றும் புகைப்படங்கள் இருப்பதாக கூறி தனிமையில் இருக்க அழைத்ததோடு பணம் கேட்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அப்பெண் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததை கண்டித்து குடும்பத்தினருடன் அப்பெண் தீக்குளிக்க முயன்றார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையானது ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே பணி செய்யும் ஏவல் துறையாக மாறி உள்ளதாக மக்கள் விமர்சித்துள்ளனர்.